திமுக அரசினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதா இன்றைய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திரு கான்ஸ்டன்டைன், என்ன இதில் சிக்கல் இருக்கிறது? இது நீங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது கையெழுத்து போட்டதா? இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டத்தில் இப்போ நீங்கள் மறுக்கிறீங்களா? அதில் என்ன விளக்கம் இருக்குது? அதாவது இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையும் கடித்த கதையாக. நமக்கு ரயில்வே திட்டங்களுக்கு தரமாட்டோம்ட்டாங்க, விட்டுட்டோம். சாலை போக்குவரத்துக்கு தரமாட்டோம்ட்டோம், விட்டுட்டோம். புயல் மழையில் நாம் தவித்தோம், தரவில்லை, விட்டுவிட்டோம். ஆனால் அடுத்த தலைமுறை தளிர்களை நாம் வளர்த்து எடுக்கிற கல்வி திட்டத்தில் இந்த ஒன்றிய அரசு கை வைக்குமே ஆனால் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்டது இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் SSA அப்படின்னு சொல்கிறோம். இதை அவங்க 2018-19 தான் டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் இந்தியா, இப்படி பல திட்டங்கள் சேர்ந்து இதை ஒரு திட்டமாக கொண்டு வராங்க. இது என்னென்னா ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலே கொண்டு வர்றது, பிள்ளைகளுடைய படிப்பை அவங்க ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு இதில் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படும். இதில் நாம் இணைகிறோம். இணைஞ்சு இது என்னென்னா கேஎஸ் வருஷந்தோறும் இவங்க அதுக்கு ஹெட்டு அவர் பிரதான், நம்ம மத்திய கல்வி அமைச்சர். அதுக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய செக்ரட்டரி. இந்த போர்டு கிட்ட நம்ம எவ்ரி இயர் ஜனவரியில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்றோம், அடுத்த வருஷம் எங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வருஷத்துக்கான 24-25க்கு நம்ம அதை 19/1/2024 நடந்த கூட்டத்தில் நம்ம ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியாச்சு. இந்த திட்டம் நமக்கு அவங்க 60%, நம்ம 40% மாநில அரசு. மொத்தம் இதுக்கு அவங்க முதல்ல ஒப்புதல் கொடுத்தது 4305 கோடி. 2152 கோடி மத்திய அரசு கொடுக்கணும். நமக்கு 60% ஒரு ஆண்டு. அது எப்பவுமே 4 காலாண்டுகளாக கொடுக்குறாங்க. ஏப்ரல் டு ஜூன், அப்புறம் ஜூலை டு இதுன்ட்டு வரிசையாக அப்படி கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இதை நம்ம கொடுக்கும்போது நம்மகிட்ட எதுவும் சொல்லலை. ரைட். ஸோ நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம ஏப்ரல் மாதமே நமக்குள்ள இந்த ஒரு காலாண்டுக்கான மொத்த திட்டத்தையும் கையில் கொடுத்தாச்சு. நமக்கு ஏப்ரல் டு ஜூன் அப்படின்னு சொல்ற இந்த 3 காலாண்டுக்கான அந்த தொகை வரல. இந்த தொகை மட்டும் இல்ல, போன ஆண்டிலும் நமக்கு ஏறத்தாழ 256 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. இதை நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார். நேரில் பார்க்கும்போதும் எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு, நீங்க உடனே அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இதுக்கு இடையில அவங்க என்னன்னா PM ஸ்ரீ, அது என்னன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதை கூட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது இந்த 2 கல்வியினுடைய கன்கரண்ட் லிஸ்ட், அதை கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவாக சொன்னார். நம்ம 2 பேருக்கும் பொதுவானது. நீங்க கொண்டு வரும்போது எங்ககிட்ட கேட்கணும். சரி, இல்லை நீங்க கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லும்போது நாங்க உள்ள வர்றோம். பட் எங்களுக்குன்னு சில அப்ஜெக்ஷன் இருக்கு. ஒரு மும்மொழி கொள்கை, 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட் நம்ம சொல்றோம். இது எங்க மாநிலத்துக்கு ஒத்து வராது. அதனால நாங்க அதில் ஒத்து வர மாட்டோம். மீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரைட். மொழி, இந்த தேர்வு, இது மாதிரி பிள்ளைகள் படிப்பை தள்ளக்கூடிய அல்லது பிள்ளைகளை கல்வியை விட்டு தூரே அகற்றக்கூடிய புதிய சிந்தனையில ஒரு செக்ஷனை எடுத்துக்கிறோம், சில விஷயத்தை ஏற்றுக்கலாம். அப்படியா? அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியவே நம்ம மொத்தத்தில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நம்ம ரிஜெக்ட் பண்றோம். ஆனால் இந்த PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை சொல்றாங்களே, இதுல வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு அப்ஜெக்ஷனபிள் பாயிண்ட் நாங்க சொல்லிடுறோம். சார், எந்த ஒரு ஸ்கீமும் டோட்டலா நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா அது பாலிடிக்ஸ். சரி, பட் நல்லது இருந்தால் எடுத்துக்கொண்டு அல்லாததை தள்ளுகிறோம். எங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏசர் ரிப்போர்ட் படி ஸ்கூல் எஜுகேஷன்ல 98 சார், 98.51 சார், 1 to 8 ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டேட் சார் என்ரோல்மெண்ட். அப்ப இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளில் 1% மட்டும்தான் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை, 1 to 8. இது +2க்கு வரும்போது 86.5 இருக்கு.
அப்ப நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க நினைக்கிற அல்லது நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயத்தை நாங்க தெளிவா செய்து கொண்டு இருக்கிற போது எங்களுக்கு நீங்கள் இதை குறைப்பது உங்க லிஸ்ட் இல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட பணம் இல்ல, எங்க மக்கள் கொடுக்கிற வரி பணம், இதை நீங்க தர்றது என்பது தராதது என்பது நீங்கள் செய்கிற, அதாவது சொல்லுவோம்ல, அதாவது கவர்மெண்டினுடைய ஒரு டெரரிசம். ஓகே, இது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய ஒரு இதுன்றீங்க. ஓகே, பேசுவோம். பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம். ஓகே, சரி, பேசுவோம். ஆலு ஷானவாஸ் இணைஞ்சிருக்காரு, வரவேற்கிறேன். நான் பிஜேபியில் கேட்டுட்டு வந்துடுறேன். திரு முருகானந்தம், தேன்கூட்டில் கை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு கல்வி அமைச்சர். மொழிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இப்படி ரொம்ப நெருக்கடியாக, நீங்களும் தமிழ்நாட்டின் மீது அதிக ஆர்வம் காமிக்கிறீங்க, 4வது இடத்துக்கு அதிமுகவை தள்ளுவோன்றீங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிற இடத்துல இருந்தால் அவர் தேன்கூட்டில் கை வைக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விஷயங்கள் பேசி இருக்கின்றார். நான் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திசை திருப்பக்கூடிய அந்த அரசியலை கையிலே எடுப்பார்கள், என்னெல்லாம் தமிழகத்திற்கு பிரச்சனை இருக்கின்றதோ அதையெல்லாம் எப்படி மாற்றிவிட்டு மத்திய அரசு ஏதோ மாநில அரசை வஞ்சிக்கின்றது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பல்வேறு கூற்றுகள் அவர்கள் வைக்கின்றார்கள். ஒவ்வொன்றாக நான் அவர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒன்று நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பத்துல ஒரு பேட்டியை போட்டுட்டு ஆரம்பிச்சீங்க. PM ஸ்ரீ திட்டத்துல வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது, பயங்கரமாக அழுத்தம் தருகின்றார்கள் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்றார். அது முழுக்க முழுக்க பொய். அது ஒன்று. அதை எப்படி நான் திரும்ப அதற்கு பதில் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற விஷயம். அதே போல அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தேன்கூட்டல கையை வச்சுட்டாங்க, நாங்க தேசிய கல்விக் கொள்கை SSA திட்டத்துல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கவில்லை, எதை வஞ்சித்து விட்டோம், எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மீது, தமிழர்கள் மீது அதிக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதே போல ரயில் திட்டத்தை பத்தி சொன்னாரு, அது நீண்ட விவாதம். நம்முடைய கார்த்திகை செல்வன் இன்னொரு விவாதத்துல சொன்னீங்கன்னா தமிழகத்திற்கு ரயில் திட்டங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றார்கள், அதற்கு இவர்கள் எப்படியெல்லாம் அதை திசை திருப்பினார்கள், அதை எல்லாம் ஏதுவாக எதை செய்யவில்லை, எதனால் தரவில்லை அப்படிங்கிற விஷயத்துல இன்னொரு விவாதத்துக்குள்ள வருகின்றன. இப்பொழுது இவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்க வந்து PM ஸ்ரீ திட்டம் இதையெல்லாம் வந்து நாங்க இசைவு தெரிவிக்கவில்லை, அதை மீறி வந்து இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். ஆரம்பத்துல சொல்லுகின்ற இந்த முன்னாள் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் அனுப்பிய கடிதத்தோடு உங்களுக்கு ஆரம்பிக்கின்றேன். இதை வந்து வேண்டுமென்று சொன்னால் அவர்கள் நரியாளர் அவர்களுக்கு, கார்த்திகை செல்வனுக்கு அனுப்புகின்றேன். அதில் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னோம்னா, அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். ஏற்கனவே டேட்டட் 15/3/2024 எழுதுகின்றார்கள். ஏற்கனவே பரஸ்பரம் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு கடித தொடர்பு இருந்து வருகின்றது. சிவதாஸ் மீனா அவர்கள் என்ன எழுதுகின்றார்கள் சொன்னோம்னா, நீங்கள் சொன்ன விஷயத்தை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். I would like to inform that state of Tamil Nadu is very keen. இந்த இடத்துலதான் நீங்க அழுத்தமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய, is very keen to sign the MOU for establishing the PM schools in the state. Okay. அதுக்கு அடுத்தது, state level committee headed by school education secretary has been constituted. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் அனுப்பிய பரிந்துரைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு MOU போட வேண்டும், நாங்கள் போடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மூன்றாவது 4வது தவணையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இல்ல அதுதான் என்ன சொல்றாருன்னா, இல்ல முழுமையா ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற அந்த லைன் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. என்னங்க கீனா இருக்கோம், நாங்க அதுல தீவிரமா இருக்கோம்ன்றது வேற, முழுமையா ஏற்றுக்கொண்டோம்ங்கிறது வேற. அது இருக்கான்னு கேக்குறாரு திரு கான்ஸ்டன்டைன். கார்த்திகேயன் செல்வன் அப்படியே நான் படிக்கிறேன். நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பும் கூட நீங்க சொல்லி இருக்க, உங்களுக்கு வேணும் நான் கூட நான் அனுப்புறேன். Fine. The state of Tamil Nadu is very keen in signing the MOU. அது ஓகே. In this regard, state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee.
The MOU for establishing PM Sri schools will be signed by the state before beginning the next academic year. முழுவதுமாக சொல்லுகின்றார். MOU for establishing PM Sri schools will be signed by states based on the recommendation of the committee. கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து யாருக்கு? ஸ்டேட்டுக்கு. இல்ல நீங்க முருகானந்தம், நான் வந்து எதுக்காக இது நாட்டு மக்களிடம் உண்மை தெரியணும். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? we have completely accepted the recommendation. இல்ல நான் போய் பேசல, நீங்க அமைதியா இருந்தீங்க. நீங்க தவறா சொல்றீங்க, நான் குறுக்கிட வேண்டியது கிடையாது. விவரங்களை கொடுக்கின்றீர்கள். நீங்க தான் கடிதத்தினுடைய விவரங்களை நீங்க சொல்லுங்க. MOU for establishing PM Sri schools will be signed. நீங்க எங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு அடுத்த லைன் அனுப்புங்க. யாழ் பல்கலைக்கழகத்துல போய் படிச்சு வரணும். குறுக்கிட்டேனுங்களா ஐயா? நான் நீங்க பேசும்போது ஏதாவது குறுக்கிட்டேனுங்களா? நீங்க இப்ப பேசுறதும் தவறா தான் பேசுறீங்க. நான் கார்த்திகை செல்வன் இடத்துல நான் அனுப்புகிறேன். அனுப்புங்க. ப்ரோகிராம் முடிச்சதுக்கு பிறகு முழுமையா இப்ப அனுப்பிச்சிடுங்க, பாத்துக்கலாம். மொழிபெயர்ப்பு என்ன தமிழ்லன்னு அவர் சொல்லுவாரு. வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க, பாத்துக்கலாம். நீங்க ஒத்துக்கிட்டீங்க. PM Sri சீஃப் செக்ரட்டரி எழுதுறார் ஐயா. நான் எழுதலன்னு சொல்லல. முழு சம்மதம் சகோதரர் முருகானந்தம் சம்மதத்தோடு நாங்க ஏத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுகின்றார். ஒரு புறம் நான் ஏத்துக்கிட்டோம் எழுதல. அவரு we are keen to sign MOU 1598 under recommendations of the committee.